பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. யோ சி என்ன டேஸ்ட் வந்த உப்பு அடிக்குது. சாரிப்பா, என் புள்ள வெளிநாட்டுக்கு போற, அதான் சோகத்துல லைட்டா போட்டேன்ப்பா. நீ இப்படி குடிச்சு கூத்தடிக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு துபாய்க்கு போய் ஒட்டகம் மேய்க்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். டேய் ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு, வண்டி இருக்கா பா, வண்டி சாவி கொடுப்பா. ஐயோ மகனே, வண்டியை வைன் ஷாப் வாசல்லே விட்டு வந்துக்கிற மகனே. யோ இன்னும் 1/2 மணி நேரத்துல ஃப்ளைட் எனக்கு என்ன அசால்ட்டா பேசுறீங்க. யோ ஃப்ளைட் மிஸ் ஆச்சுனா சாவு வச்சிருவேன் உன்னை. சரி விட்றா, டென்ஷன் ஆகாதடா, கேப் புக் பண்றேன்டா. எது கம்மியா இருக்குதோ பார்த்து போடுப்பா. டேய் அதெல்லாம் டைம்ல ஏதோ ஒன்னு கேப் புக் பண்ணிட்டேன், 2 நிமிஷத்துல வந்துரு, உட்காரு. அப்புறம் தம்பி, ஃபிளைட்ல பார்த்து பத்திரமா போ, ஃபுட்போட்லாம் அடிக்காத. ஆமா, ஃபிளைட் யாரு ஓட்டுறா? குமார் மோகன் தான் ஓட்டுறான். அப்படியா? அப்ப நம்ம வீடு தாண்டி போகும்போது ஆர்ன் அடிக்க சொல்லுப்பா, அப்பா மேல வந்து கை காட்டுறேன். யோ ஃப்ளைட் யார் ஓட்டுறான்னு எனக்கு எப்படியே தெரியும்? சும்மா போற நேரத்துல போதைய போட்டு வந்து சாவு. மகனே, வரும்போது அப்பாவுக்கு மறக்காம ஃபாரின் சருக்கு வாங்கிட்டு வந்துருனா. ஓ டேய் உனக்கு ஃப்ளைட் டைம் ஆகுது, கிளம்புடா. அந்தால பெட்ரூம்ல சாத்தி பெல்ட் விளையாடுறான். நான் பாத்துக்கிறேன், நீ போ. தம்பி இந்த கம்பெனில எல்லாமே ஏஐ தான்பா. நீங்களும் ஏயா சார்? சிட்டி ஸ்டாண்ட் அப். டேய் நான் மனுஷன் தான்டா, நான் ஜோக்கா? சாரி சார், இடமே ஐசி வார்டு மாதிரி ரொம்ப சீரியஸா இருந்தது, அதான் ஒரு ஜோக் போட்டு ஜாலி பண்ணலான்னு. ஜோக் எல்லாம் பண்ணக்கூடாது புரியுதா? இந்த கம்பெனில யாருக்கு ஏஐ யூஸ் பண்ண தெரியுமா அவங்கள மட்டும் தான் வேலைக்கு எடுக்கிறோம். உனக்கு ஏஐ யூஸ் பண்ண தெரியுமா? என் தோற்றத்தை பார்த்து நீங்க தப்பா இட போட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்க ஏரியால ஏஐல நான் தான் சார் ஜித்து. பசங்களுக்கு டிசைனா ஏஐல போட்டோ எடிட் பண்ணி கொடுக்கறதே நான் தான். நான் செஞ்சதுலயே தரமான சம்பவம் என்னன்னு கேளுங்களேன். சொல்றா. எங்க ஏரியால ஒருத்தருக்கு பரம்பரை சொட்ட சார், எல்லா வயத்துல அவருக்கு முடிய வளராதுன்னு கை விட்டாங்க. ஆனா நான் வீட்லயே ஏஐல 10 நிமிஷம் உட்காந்து பரபரன்னு வேலை பார்த்தேன். அவர் மண்டை ஃபுல்லா பசர முடி. இத பாருங்களேன், முன் பின் வளராத முடியவே எடிட் பண்ணி வளர வைக்க தெரிஞ்ச எனக்கு உங்க கம்பெனி வளர வைக்க தெரியாதா? அதான் கரெக்டா இருப்பா, பார்த்து போட்டு விடுங்க சார். பார்த்து போட்டு வரதுனா பழம் கடை வச்சு நத்துறேன். நான் சொல்றது வேற, நீ சொல்றது வேறடா. ஏந்து வெளிய போடா. செக்யூரிட்டியா? சார் சார் சாரி சார், என்ன தப்பா பேசினா மன்னிச்சிருங்க சார். இந்த வேலை மட்டும் கிடைக்கல, எங்க அப்பா சோத்துல வசதி வச்சு கொண்டுருவார் சார். ப்ளீஸ் சார். சொல்லுங்க சார். தம்பி ஜோசப்பே கலெக்ஷன் பண்றியாப்பா? சார் மேனேஜர்ன்றதுக்காக அந்த மாதிரி அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். கலெக்ஷன் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட பேசுற நேரத்துக்கு ஒரு 10 பேர்கிட்ட கலெக்ஷன் பண்ணிருப்பேன் சார், புரிஞ்சுக்கோங்க சார். புரிதுப்பா, நீ வேலைய பாருப்பா. ஹலோ தம்பி கலெக்ஷன் பண்றியா? லம்பா கலெக்ஷன் பண்ணுகிறேன் சார். இன்னைக்குள்ள டார்கெட் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நீங்க வேணா பாருங்க, இந்த வாரம் மீட்டிங்ல நீங்க தலை நிமிர்ந்து நிப்பீங்க, அதுக்கு நான் பொறுப்பு. ஏன்பா இருமல ரைட் சைடுல தண்ணி இது பாரு, பாத்து குடிப்பா. தேங்க்ஸ் சார். யாரு மேனேஜரா? செம்ம போனை போட்டு நொய்யின்றான்டா அவனெல்லாம். என்னப்பா துப்ப போறியா? உன்னெல்லாம் வேலைக்கு சேர்த்தல, என் மூஞ்சில துப்புடா, என் மூஞ்சில துப்பு. நீங்க எப்படி சார் இங்க? அத நான் கேக்குறேன்டா, கலெக்ஷன் பண்ணாம என்ன பண்றீங்க? சார் இல்ல சார். என்ன தலை நிமிர்ந்து நிக்க சொல்லிட்டு நீ ஏன்பா இப்ப தலை குனிஞ்சு நிக்கிற? உங்களை தான் நான் கேக்குறேன், வேலை செய்யாம என்ன பண்றீங்க? சார் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு வந்தோம் சார். ஓ அப்ப காலையில இருந்து கலெக்ஷன் பண்ணி பைப் ரிலாக்ஸ் பண்றீங்க. சரி எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கீங்க காட்டுங்க. சார் கலெக்ஷன் பண்ண போறதுக்கு தான் சார் இப்ப ரிலாக்ஸ் ஆகி இருக்கும். டேய் இன்னும் 1/2 மணி நேரத்துல ஆபீஸ் டைமே முடியுதுடா. வந்து கையெழுத்து போட்டு வீட்டுக்கு போயிருவீங்க, அப்புறம் அங்க போய் ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. அப்ப வேலை எப்ப பண்ணுவீங்க? சார் ஆக்சுவலா அப்படி இல்ல சார். வேற எப்படிடா? டெய்லி ஆலமரத்தடியில உட்காந்து சீட் அறத்துக்கடா மாசம் 20,000 சம்பளம் உங்களுக்கு? சார் சாரி சார். நீ எதுக்குப்பா சாரி எல்லாம் கேக்குற? டெய்லி கஷ்டப்பட்டு ஆபீஸ் வந்து கையெழுத்து போட்டீங்க வந்து உட்கார்றதுக்கு. நாளையில இருந்து வேலையை விட்டு தூக்கிறேன், ஸ்ட்ரைட்டா இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. சார் வேலையெல்லாம் விட்டு தூக்கிறாதீங்க சார். அடுத்த மாசம் கக்கா பொண்ணு காது குத்து இருக்கு சார். அத நீ எனக்கு காது குத்துறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்டா. சாரி சார். உங்க சீனியர் கணேச பார்த்து கத்துவாங்கடா. இன்ன வரைக்கும் நான் அடிக்கிற போன் கால கூட அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கான்டா. அவன் தான்டா நம்ம கம்பெனியை டாப் கொண்டு போறான். அவனே டாப்ல தான் சார் இருக்கான். என்னடா சொல்ற? மேல பாருங்க சார். டேய் இவனடா குரங்கு மாதிரி மத்தல பத்துறான். எங்களுக்கு இந்த எத்த காமிச்சு குத்தா கொலசாமியா வந்தா சார். உன்ன போய் தரல நல்லவன் நினைச்சீங்கடா. பொறுமையா கீழ இறங்கி வாடா. நீங்க என்ன கத்துனாலும் அவனுக்கு கேட்காது, ஏன்னா வச்ச சரகு அப்படி. அவனா எந்திரிப்பான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. என்னடா வெறுப்பேத்துறீங்க? டேய் இறங்கி வரையா கழுவிடுவா. ஐயா மச்சான் வாந்திடா, பச்சைய தொடுறா. டேய் என் பொண்டாட்டி ஆசையா வாங்கி கொடுத்த சட்டடா. டேய் ஸ்கூலுக்கு படிக்க வந்தீங்களா இல்ல ரவுடிசம் பண்ண வந்தீங்களாடா? சார் என்னாச்சு சார்? டேய் நடிகிறியா? கிளாஸ்ல கரண்ட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் எதுக்குடா ராஜேஷ் போட்டு அடிச்சீங்க? டேய் நீங்க அச்ச எல்லாம் காதே சரியா கேட்கலாம்டா. டேய் என்னடா நான் சிரிப்பே? ராஜேஷ் ராஜேஷ் பாரு ஜோசப்பே, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. ஏன் வந்தன்னு வச்சுக்கோ, மொத்த பள்ளி வச்சு கையில குத்துருவேன். சாரி சார். ராஜேஷ் இவனுக்கு தானே ஒன்னு அடிச்சானுங்க. சார் இருட்டுல யார் அடிச்சதுனே தெரியல சார். கடைசியா எனக்கு 2 பேர் குரல் தான் சார் கேட்டுச்சு. சார் கரெக்டா போறதுல கிளாஸ்ல எல்லாரும் தான் சார் கத்துறாங்க, நாங்க அடிக்கல சார்.
டேய் ஏன்டா சிரிக்கிறீங்க? எனக்கு டென்ஷன் ஆகுதுடா. கிளாஸ்ல சிரிக்கிறீங்க, பேர்ல சிரிக்கிறீங்க, எங்க பார்த்தாலும் சிரிக்கிறீங்க. பைத்தியமாடா நீங்க? டேய் அபிராமன், அவன் கூட சேர்ந்து நீ ஆடுற. உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணட்டா? சார் 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 வேணா சார், சாரி சார். சார் அவனுக்கு ஊரை சுத்தி பகை சார். பேசாதவங்க பேர்லாம் போர்டில் எழுதி விட்டு மிஸ்ஸிட்டு அடி வாங்க வைக்கிறான் சார். அந்த காலில் எவன் வேணா வச்சிருப்பான் சார். சார் நான் வீட்டுக்கு போட்டா சார் காது அடிக்குது. காது அடைப்பா இருக்கா? அந்த அடைப்பு என்னடா அங்க குசு குசுன்றீங்க? காது அடைப்பா இருக்குடா, உங்களை அடைப்பை துடுத்து உனக்கு மேத்ஸ் சயின்ஸ் எல்லாம் வரல, காமெடி மட்டும் நல்லா வருதா? சேகர் சார், அவனால சிரிப்பு அடக்க முடியல, கூட்டு போய் நிறுத்துங்க. அவன் அடி வாங்குறத பார்த்தும் உனக்கு அடக்க முடியாம சிரிப்பு வருது. கண்ணுல இருந்து தண்ணி வர அளவுக்கு தம்பி சாரடி. ஐயோ பிரின்சிபல் சார், ராஜேஷ் காது கீழ்ச்சார். யாருன்னா வாங்கல. டேய் சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? கோல்டு டாக்டர். சாட் ஜிபிட்ல பார்த்தேன், 2 நாள்ல சரியாடும் தான் சொல்லிச்சு. சரி எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம்னு வந்த டாக்டர். எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்றது நானா உங்க வீட்டு கேஷ் எடுப்பாடா? என்னாச்சு டாக்டர்? அப்புறம் என்னடா சாட் ஜிபிட்ல பார்த்தனா அதே ஊசி போட சொல்லி அதுக்கிட்டே மருந்து வாங்க வேண்டியதாடா. இங்க எதுக்குடா வந்த? இல்ல டாக்டர் சும்மா என்னடா சும்மா? இதுக்காடா MBBS படிச்சு இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல்ல டாக்டர்னு உட்கார்ந்து நிக்கிறேன். டாக்டர் சத்தியமா அதுக்கு அப்புறம் சாட் ஜிபிட் பார்த்து வரமாட்டேன் டாக்டர். சாரி டாக்டர். சாரிப்பா, கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். இந்த ஏஐ வந்தாலும் மனுஷன் நம்ப மாட்டானுங்கப்பா. சரி விடுப்பா. கோல்டு தானே? ஆமா டாக்டர். நார்மல் தான். ஒரு நிமிஷம் வைஃப் கால் பண்றா, பேசிக்கிடுமா? பேசுங்க டாக்டர். சொல்லுமா. ஏங்க ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க, நம்ம கீதா பெரிய பொண்ணு ஆயிடலாங்க. என்னமா சொல்ற? ஆமாங்க, ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டா பண்ணுங்க. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கேஜே மண்டபம் புக் பண்ணிடலாங்க. மொத்தமா 10 லட்சம் ஆகும், என்னன்னு பாருங்க. சரி நான் பாத்துக்கிறேன், வைமா. தம்பி என்ன சொன்ன? கோல்டு தானே, நார்மல் தான் சொன்னீங்க டாக்டர். கோல்டு நார்மல் தான்ப்பா, ஆனா இந்த கிளைமேட்டுக்கு நார்மல் இல்லையே. இரு நான் திரும்ப பாக்குறேன். இங்க அதான்ப்பா பிரச்சனை. உங்க 2 லட்சம் ஃபால்ட் ஆயிட்டுதுப்பா. டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க? சிகரெட் அடிப்பியா? அதெல்லாம் அடிக்க மாட்டேன் டாக்டர். உன் ஃப்ரெண்ட்ஸுங்க அவனுங்களாம் ரெடி பண்ண டாக்டர். நினைச்சப்பா சிகரெட் அடிக்கிற அவனுக்கு கூட ஏதோ ஆக மாட்டேங்குது. ஊதி ஊதி கூட இருக்க நம்மள சா வச்சிடறானுங்க. டாக்டர் இப்ப என்ன டாக்டர் பண்றது? அது ஒண்ணும் இல்லப்பா, சின்ன ஆபரேஷன் பண்ணா சரியாயிரும். ஒரு நிமிஷம்ப்பா, வைஃப் கால் பண்றா, பேசிடுமா? பேசுங்க டாக்டர். சொல்லுமா. ஏங்க இப்பதாங்க கணக்கு போட்டேன், ஒரு 1000 பேர் கிட்ட வருவாங்க. கேஜே மண்டபம் பத்தாது, ஆர்கே மண்டபம் புக் பண்ணிடலாங்க. மொத்தமா 20 லட்சம் ஆகும், என்னன்னு பாருங்க. சரி நான் பாத்துக்கிறேன், வைமா. தம்பி ஏன் ஆட்ல கை வைக்கிறீங்க? அரியுதுன்னு சொன்னேன் டாக்டர். அப்படிலாம் அரிக்க கூடாதுப்பா, இரு பாக்குறேன். தம்பி உன் ஹார்ட் அரைஞ்சு கீழே இறங்கி இருக்குப்பா. என்ன டாக்டர் புதுசு புதுசா கொண்டு தூக்கி போறீங்க? தம்பி பயப்படாதப்பா, ஒண்ணும் இல்ல. 2 பக்கமும் ஆணி அடிச்சு ஆட்டு உள்ள கயிறை விட்டு மேல ஏத்தி கட்டோன்னு வச்சுக்கோ, பக்காவா நிக்கும்பா. என்ன டாக்டர் மாடியில கொடியேறி கட்டுற மாதிரி சொல்லுங்க? தம்பி ஒரு நிமிஷம்ப்பா, வைஃப் கால் பண்றா, பேசிடுமா? டாக்டர் வேணா டாக்டர், நீங்க போன் அட்டன் பண்ணி பேச நோய் அதிகமா இருக்குது. இது வேலை வந்து நான் ஸ்கேன் எடுத்து பாத்துறேன் டாக்டர். தம்பி என்னப்பா பேசிட்டு இருக்க? நீ ஸ்கேன் எடுக்கிற மிஷின் உள்ள போனா ரிட்டர்ன் போனமா தான்ப்பா வெளியே வருவ. பின்னப்பா சீரியஸ்னஸ் தெரியாம பேசிட்டு இருக்க? இன்னும் 5 நிமிஷம் ஆச்சுன்னா அரேஞ்ச் நாட்டு ஆய் வழியா வெளியே வந்துருப்பா. இப்ப ஐயாமான்னு கத்துட்டு கூட நேரம் டக்கு டக்குன்னு பீஸ் காட்டி இல்லனா உயிரே போயிடும். இருப்பா, ஏதோ அர்ஜென்ட் போல, பேசிக்கிறேன். சொல்லுமா. ஏங்க பெரிய பொண்ணோட நம்ம பொண்ணு ஜெயகீதா இல்லங்க, எஸ்கீதா வாங்க, மாத்தி கால் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒழுங்கா விசாரிக்க மாட்டியாடி? உன்னை வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன், வெயிட் பண்ண. தம்பி என்னாச்சு டாக்டர்? நார்மல் கோல்டு தான்ப்பா, 2 நாளா சரியாயிரும் போ. நான் சொல்றேன், இதனே நான் முன்னாடியே சொன்னேன். கொஞ்ச நேரத்துல லங்ஸ் கிஞ்சிச்சு, ஆட்டு இறங்கிச்சுன்னு உயிர் பேத்த காமிச்சியா? சரி தப்பாயிச்சு பாப்பா. 2 நாள் சுடுதண்ணி குச்சி சரியான விஷயத்துக்கு 2 வருஷம் பெட்ல படுக்க போட்டுப்பேடா பாவி. டேய் என்னடா சவுண்ட் விடுற? நானே என் பொண்ணு வயசுக்கு வரேன்னு சிறான காண்ட்ல இருக்கேன். கவனு போறியா இல்ல அப்டூட் அனுப்புவா. யோ ஜோசப், நேரு நகர் 8th தெருல ஒரு திருட்டு கேஸ் விசாரிக்கணும் வா. விசாரிக்கணும்னா ஏட்ட கூட்டிட்டு போங்க சார், என்னையா கூப்பிடுறீங்க? டேய் ஒன்னாதான்டா விசாரிக்கணும், வாடா. சார் நாங்க நகைலாம் திருட்டது இல்ல சார். நான் நகை திருட்டு தான் விசாரிக்க வந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் பேசிக்கிறேன் தானே சொன்னேன். ஜோசப்பு, நீங்க கை வச்சது பெரிய இடம். மேலத்துல இருந்து ஒரே பிரஷரு. கண்ணா பின்னா அடிப்பேன், புள்ளையே பிறகாது. நகை எங்க வச்சுக்கிறேன்னு சொல்லு, குறைஞ்சபட்சம் நான் தண்டனையோ பார்த்து வாங்கி கொடுத்துறேன். சத்தியமா நாங்க தெரியல சார். சட்டப்படி நீங்க எங்களை ஸ்டேஷன்ல வச்சு தான் சார் விசாரிக்கணும். இந்த மாதிரி இடத்தெல்லாம் கூட்டிட்டு வந்து விசாரிக்க கூடாது சார். சட்டம் பேசுறியா? சொல்றா, நகை எங்கடா வச்சுக்கிற? சார் 10 to 12 நாங்க படத்துக்கு போயிட்டோம் சார். அப்புறம் எப்படி சார் நகை திருடி இருக்க முடியும்? திருட்டு 10 to 12 தான் நடந்துச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் பேசிக்கிறேன் தானே சொன்னேன் சார். அவன் சின்ன பையன் சார், அவன் ஏதோ தர்ச்சியா சொல்றான். அது உங்க கேஸோட லிங்க் ஆகுது சார். நாங்க பண்ணல, எங்களை விட்டுருங்க சார். சார் சட்டத்துல 100 குற்றவாளி கூட தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு இருக்கு சார். ஓ, நீயும் சட்டம்லாம் பேசுவியா? சார் இல்ல சார். நகை எங்கன்னு சொல்றீங்களா இல்ல அடி வாங்கியா சாவறீங்களா? சார் சத்தியமா நாங்க திருட்டெல்லாம் விட்டு இப்ப பேக்கரியில வேலைக்கு போயிருக்கோம் சார். பேக்கரியில வேலை பாக்குறீங்களா? என்ன வேலை? பூந்தி எல்லாம் புடிச்சு லட்டாக்குவோம் சார்.
நீ அவர் புடிக்கிற லட்டெல்லாம் பூந்தி ஆக்குவோம் சார். அப்ப 4 ஃபுல்லா ஒரு லட்டியே திரும்ப பூந்தியா லட்டா மாத்தி நிக்கிறீங்க. ஆமா சார். ராஜேந்தர் அங்க ஒரு ராட பழுக்க வச்சுக்கிற எத்தனை வாங்க. சார் வேணாம் சார், உங்களுக்கு ஏட பத்தி நல்லா தெரியல சார். 2 கொண்டு கொண்டதுக்கே வழி தாக்காம எத்தனை கேஸ் ஒத்துந்துக்கிறேன். இன்னைக்கு சாவர மாதிரி போட்டு அடிச்சுக்கிறீங்க. சத்தியமா நாங்க தெரியல சார். என்னைக்கும் இல்லாம நீங்க ரொம்ப தெளிவா பேசுறியாடா, அதான்டா எனக்கு சந்தேகமா இருக்கு. அம்மா சத்தியமா நாங்க தெரியல சார். சரி போடா. சார் 8வது தெரு திட்டுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துச்சு சார். சிசிடிவி எப்படிரா? தெரியல மாமா. என்னடா உயிரை பார்த்தா? இது ஒண்ணா சுட்டுருவான். கம்மனு வந்து உட்காரு. லோகேஷ், நேரு நகர் 8வது தெருல சிசிடிவி கேமரா இருக்குதா? நான் செக் பண்ணனே இல்லையே. நேரு நகர்ல சார், காந்தி நகர் 8வது தெரு அந்த பைக் திட்டு கேஸ். ஓ அந்த கேஸா? பாத்தியா ஜோசப்பே, ரொம்ப தெளிவா இருந்தாலே பிரச்சனை தான். சார் நகை என் ஃப்ரெண்டு வீட்டுல தான் சார் இருக்கு, வந்தீங்கன்னா எடுத்து குத்துறேன் சார். ஆனா என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டியே. லோகேஷ், அந்த புது பையன் ரொம்ப நாளா அக்யூஸ்ட் அடிக்க ட்ரைனிங் வேணும்னு கேட்டிருந்தான், அவனை வர சொல்லுங்க. மாமா பயப்படாத, வரது ட்ரெயினர் தான். அவன் 2 தட்டு தட்டுவான், வலிகிற மாதிரி நடிப்போம், விட்டுருவான். தம்பி நீ